காதல், பிரேமம், லவ் இப்படின்ற இந்த வார்த்தைகள் மொழிக்கு மொழி மாறினாலும் இது எல்லாமே முற்று பெறுகிற ஒரு முற்றுப்புள்ளித்தான் அன்பு. அந்த அன்பு நிஜ உலகத்தில் இருக்க நம்மளை அப்படியே கட்டி போட்டு கற்பனைக்கு அப்பாற்பட்ட உலகத்தில் நம்ம கண்ணை கட்டி விட்டுரும். அப்படிப்பட்ட அந்த கற்பனையை நான் அன்புன்னு சொல்லுவேனா இல்லை காதல்னு சொல்லுவேனா? ஆனால் என்னை பொறுத்தவரை அன்பு இல்லாமல் காதல் இல்லை. அப்படிப்பட்ட அந்த அன்பு ஒருத்தனை சிரிக்கவும் வைக்கும், கதறி அழுக வச்சு இதயத்தை பிச்சு போடவும் செய்யும். இந்த கதையும் அப்படித்தான். நிஜத்தில் கற்பனையை தேடுறதும் கற்பனையில் நிஜத்தை திணிக்கிறதும் மாதிரி. இந்த கதையில் நம்ம ஹீரோ பேர் ஜோன். நல்லா தூங்குற அவனுக்கு அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் எழுதின காதல் கடிதம் ஞாபகம் வந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும்? அன்புள்ள என்னவனிற்கு நான் எழுதும் 1085வது கடிதம். டே கருவாயா, எப்பயுமே நீ அழகுதான். பட் என்னை பார்க்க வரப்போ மட்டும் கொஞ்சம் பெரிய ஷர்ட்டாக போட்டுட்டு வா. அப்புறம் நல்லா சாப்பிடு, சப்பியாக இருடா, அப்போ தான் நீ அழகாக இருப்ப தங்கமோ. அப்புறம் ஷர்ட்டை அயன் பண்ணி போட்டுட்டு வா. அப்புறம் தலைமுடியை சீவிக்கிட்டு வா. டே கருவாயா, நீ எழுதின கவிதையை நான் 3 வருஷமும் உன்கிட்ட கேட்குறேன். நீ என்னன்னா தரவே மாட்டேன்ற. டே, இந்த வருஷம் என் பர்த்டேக்காவது நீ எழுதின அந்த கவிதையை தாடா, ப்ளீஸ்டா. ஏ தங்கமே, இந்த கவிதையை நீ இந்த பயணமும் கொண்டு வராட்டி நான் உனக்கு ஒரு தண்டனை தருவேன், சரியா? புரிஞ்சதா? அப்புறம் அம்மா இல்லைன்னு கவலைப்படாத, சரியா? அம்மாவை விட நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்டா என் தங்கமே. அந்த கவிதையை மட்டும் மறக்காமல் கொண்டு வா. இப்படிக்கு அன்புள்ள உன்னவள். கையில் கவிதையை எடுத்த ஜோன் அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட கவிதையை கொடுக்க ரொம்ப ஆர்வமாக போகிறாப்புல. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். காதலிக்காக ரொம்ப நேரம் காத்திருந்த ஜோன் அவன் அம்மாவை நினச்ச கடவுள்கிட்ட கவிதையை சொல்ல போகிறான். உன் ஒற்றை வரி ஒற்றை குறுஞ்செய்திக்காக தினம் தினம் காத்து இருப்பேன். உன் உதட்டோர சிரிப்பை வேண்டி அனுதினம் புதிதாய் பூத்து இருப்பேன். அடடா, கவிதைகள் பார்க்கையில் உன்னை பார்த்தால் வெட்கம் அடையும், அக்கவிதையே நாணம் அடையும். விழிகளை விழித்து நீ என்னை பார்த்தால் சுத்தம் அடையும், என் இதயம் பரிசுத்தம் அடையும். கம்பன் மேல் சிறு கோபம் கொண்டேன், அது ஏனென அறிந்து கொண்டேன். காரணம், உன் அழகிய உவமையை உவக்க மறந்தானோ அல்லது வார்த்தை இல்லாமல் அவனே நாடம் அடைந்து சென்றானோ. உன் மீது கொண்ட காதலிற்கு ஓர் அளவீட்டு கருவியை அறிந்து கொண்டேன். பூமி பந்து மீது காணப்படும் கரிய மேகங்களில் இருந்து புடைத்து வரும் மலைத்துளிகளை ஒன்று குவித்தால் வரும் கனவளவே காதல். உன்னை படைத்த பிரம்மனின் கைவண்ணம் கண்டு வியந்தேன். உன்னை அழைத்துச் சென்ற காலனின் கைகளையும் துண்டிக்க துணிந்தேன்.
நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு அன்பு எப்படியெல்லாம் ஒருத்தனை கதற வைக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மூன்று வருஷமா கொண்டு வந்து குடிக்க முடியாத கடிக்கிறதுனாலே அவன் என்னை விட்டு போயிட்டார். இன்னைக்கு அவன் வருவாங்கிற ஒரு நம்பிக்கையில நான் அவளுக்காக இங்கே வந்திருக்கேன். எனக்கு எப்பயுமே அம்மாவா இருப்பேன்னு சொன்னான். இப்ப அம்மாவும் இல்லை, அவளும் இல்லை. தான் இறந்து போன காதலியை நினச்சி அழுந்த ஜோன் மீண்டும் அவன் வருவான்ங்கிற எண்ணத்தில் அவனோட கற்பனை உலகத்துக்குள்ளே போகிறான். ஜோன் இப்போ கண்ணை மூடி அவனோட கற்பனை உலகத்துக்குள்ளே மெதுவாக பயணம் செய்வான். நம்மளோட கண்ணுக்கு தெரியாத அவனோட காதலி அவனோட கற்பனையில் அவனுக்கு எப்பயுமே தெரியும்.